ஹலோ கைஸ். E3Dல E3D சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, முன்னாடி நம்ம போட்ட அந்த பம்புக்கு எப்படி வந்துட்டு நாசில் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஓகே, நாசில் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பம்புக்கான மவுண்ட்டு பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி ஒரு இதில் வந்துட்டு நம்ம எக்யூப்மெண்ட்ஸு நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு இந்த ப்ராசஸில் நம்ம போட்டுக்கலாம். ஒருவேளை நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா, ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டில் பம்ப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதே மாதிரியே நம்ம இங்கே டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் ஃப்ளோரை வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். எக்யூப்மெண்ட் ஃப்ளோரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சிடுறேன். ஓகே, பிரேக் ஆகலை, அதனால் எக்ஸ்டென்ஸ் நான் கொடுக்கல. எக்யூப்மெண்ட்டு இந்த 2 எக்யூப்மெண்ட் பாய்லர் எக்யூப்மெண்ட்டை நான் வந்துட்டு 3D வியூவில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த 4 டேங்க்ஸையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் பம்ப்பு, இந்த பம்ப் எக்யூப்மெண்ட்டு ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பம்ப் எக்யூப்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பம்பை மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நேற்றே வந்துட்டு இந்த பம்பை வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் லாஸ்ட் செஷனில். ஓகே, இந்த இதை வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த சப் எக்யூப்மெண்ட் டெலீட். ஆல்ரெடி இந்த சப் எக்யூப்மெண்ட் பம்பை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், அதில் வந்துட்டு நாசில் 2 ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த நாசில் 2த்தையும் இனிஷியலாக நான் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். நாசில் 2த்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நாசிலை வந்துட்டு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலான்றதை வந்துட்டு இதில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டாக இருக்கிற ஒரு பம்பை வந்துட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுட்டு, அந்த பம்பில் இருக்கா மாதிரியே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், மவுண்ட் எக்யூப்மெண்ட்டும் இதுக்கான மவுண்டிங் பாக்ஸும் நாசிலையும் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்யூப்மெண்ட் பம்பில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு பம்பை வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு எக்யூப்மெண்ட் பம்பை வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், ஓகே, இந்த எக்யூப்மெண்ட் 1 வந்துட்டு நான் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த எக்யூப்மெண்ட் பம்பில் வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொரு பம்பை வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் ஆப்ஷனில் நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த எக்யூப்மெண்ட் பம்பை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்யூப்மெண்ட்டில் போயிட்டு எக்யூப்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் கொடுத்துட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபால்ட் ஆப்ஷனை கொடுக்குறோம். ஸ்பெசிஃபிகேஷன் படி நம்ம வந்துட்டு ஒரு பம்பை வந்துட்டு எடுக்க போகிறோம். அதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸ்டாண்டர்ட் வெசல் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸை செலக்ட் பண்ணுறேன். அதில் இன்லைன் வெர்டிக்கல் பம்ப்ஸு, டர்பைன் ட்ரிவன் பம்ப்ஸு, அதுக்கப்புறம் டயாஃப்ரம் பம்ப்ஸு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸு நம்மளுக்கு இருக்குது. இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி வந்துட்டு பம்பை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பம்ப் மாதிரியே நம்ம வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறது, நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணி வச்ச பம்பை நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் பம்பாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறதுல சென்ட்ரல் லைன் மவுண்டட் சென்ட்ரிஃபியூகல் பம்பை அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே அதில் என்ன இருக்குது, பம்ப் 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. ஹாரிசான்டல் இன்லெட் அண்ட் வெர்டிக்கல் அவுட்லெட் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு பார்க்குறேன். ப்ராப்பர்ட்டிஸில் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த டைப் ஆஃப் பம்பை நான் பார்க்குறேன். அவிவா ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸு, அதில் ஸ்பெசிஃபிகேஷனில் ஓகே சென்ட்ரல் லைன் மவுண்டட் பம்பு பார்க்குறோம். அது வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் மவுண்டட் வெர்டிக்கல் நாசில் பம்ப் இது. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லைன் மவுண்டட் டேஞ்சென்ஷியல் ஆஃப்செட் பம்ப்பு.
நெக்ஸ்ட் வந்துட்டு சென்டர் லைன் மவுண்டட் வெர்டிகல் ஆஃப்செட் பம்பு. நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறது, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க பம்பை மாடிஃபை பண்ணி நம்ம என்ன மாதிரி கொண்டு வர போகிறோம்னாக்க, இந்த பம்ப் 1 இருக்குல்ல, பம்ப் 001 ஹரிசான்டல் இன்லெட் அண்ட் வெர்டிகல் அவுட்லெட் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு பம்பாக கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்ளை கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பம்ப் க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள் என்ன சைஸில் க்ரியேட் ஆகிருக்குன்னு. ஓகே, இதை அப்படியே க்ளோஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டு இந்த பம்பை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதை ஹோமில் போயிட்டு மூவ் ஆப்ஷன் கொடுத்து பொசிஷனில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், அப்வர்டில் ஒரு 500 mmக்கு நான் வந்துட்டு மேலே மூவ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் மூவ் பண்ணுவோம், 1000 mmக்கு. ஓகே, அப்ளை கொடுத்துறேன். இந்த மாதிரி தான் நம்மளோட ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் பம்ப் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாசில் வந்துட்டு இங்கே ஒன்று இருக்குது, இன்லெட் நாசில், இது அவுட்லெட் நாசில். இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த பம்பை வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நான் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த இடத்த மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு மவுண்ட்டு, இங்கே ஒரு மவுண்ட்டுன்னு கொடுக்க போகிறேன். இதில் வந்துட்டு இதுதான் நம்மளோட மோட்டரு, இது வந்துட்டு கப்ளர், அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இம்பெலர் கேசிங்கு, இது வந்துட்டு இன்லெட் நாசில், இது அவுட்லெட் நாசில். ஓகே, இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் பம்ப் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த மாதிரி நம்மளோட பம்பை எப்படி டிசைன் பண்ண போகிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த எக்யூப்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு விஷுவல் பார்க்கறதுக்காக தான் இந்த எக்யூப்மெண்ட்டை எடுத்திருந்தோம். இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த பம்பு மாதிரியே இந்த பம்பை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நமக்கு இதுதான் மோட்டரு, இது வந்துட்டு இம்பெலர் இதுதான் இம்பெலர் கேசிங்கு. இந்த இந்த பம்பு கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மவுண்ட் ப்ராக்கெட் மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாக்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த சப் எக்யூப்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸில் போயிட்டு ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு கமாண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு கமாண்ட் விண்டோவுக்கு போயிட்டு கமாண்ட் விண்டோவை ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கமாண்ட் விண்டோவை டூல்ஸில் போயிட்டு கமாண்ட் விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஷோஸ் அண்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்துட்றேன். ஷோஸ் அண்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போது இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு சப் எக்யூப்மெண்ட்டோட சென்ட்ரிஃபியூகல் பம்பில் நான் என்ன பண்ணுறேன், இந்த சிலிண்டர் இருக்குல்ல, இந்த சிலிண்டருக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பாக்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸோட சைஸு நான் வந்துட்டு 500 இன்ட்டு ஒரு 250 mm அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இனிஷியலாக க்ரியேட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இனிஷியலாக இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. இதை வந்துட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் நான் என்ன போகிறேன் ஒரு 1000 mm நான் மூவ் பண்ணுறேன். 1000 mm பத்தாது, ஒரு 1250 இங்கே மேலே க்ரியேட் ஆகிருக்கு. இனிஷியலாக வந்துட்டு இந்த 500 mm நமக்கு பத்தாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு ஒரு 1000 மாற்றிக்கிறேன். ஹைட்டு ஒரு ஜஸ்ட் 100 mm நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதோட ஹைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னும் வந்துட்டு ஒரு வெஸ்ட் சைடில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 2000 mm மூவ் பண்ணுறேன். வெஸ்ட் சைடு வேணாம், அது வெஸ்ட் சைடு நார்த் சைடில் ஒரு 2000 mm மூவ் பண்ணுறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போது எக்ஸ் லென்த்தை நான் வந்துட்டு ஒரு 2000 மாற்றுறேன். ஓகே, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 2000 mm 1500 மாற்றிடுறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குது.
இதோட ஹைட்டை வந்துட்டு ஒரு 2000 mmன்னு மாற்றுறேன். ஹைட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, 1000 மாற்றிப்போம் அதை. ஓகே, இதுக்கப்புறம் ஒய்யோட லென்த்து வந்துட்டு நான் ஒரு 2000ன்னு மாற்றிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. நார்த் சைடில் கொஞ்சம் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதை ஒரு 1500 mmக்கு மாற்றுறேன். ஓகே, கரெக்டாக இந்த இடம் செட் ஆயிடுச்சு. இதோட ஹைட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 800 mmக்கு மாற்றிடுறேன். $800 இல்லாமல் 500 கொடுக்குறேன். இதோட ஹைட்டை வந்துட்டு ஒரு ஓகே, பக்காவாக இந்த மாதிரி செட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இந்த மோட்டருக்கான மவுண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே வந்துட்டு ஒரு மவுண்ட்டை என்ன பண்ணுறேன், இந்த கேசிங்க்கும் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே வந்துட்டு இது அப்படியே செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பாக்ஸை நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட லென்த்து மட்டும் நமக்கு திரும்பவும் 1500 நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு நான் வந்து க்ரியேட் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, இது வந்துட்டு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. இதில் வெஸ்ட் சைடில் ஒரு இனிஷியலாக 2000 mm நான் மூவ் பண்ணுறேன். சாரி, வெஸ்ட் சைட் மூவ் பண்ணக்கூடாது, சாரி. அப்போர்ட் டைரெக்ஷனில் இனிஷியலாக ஒரு 2000 mm, இல்லை 1500 கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நார்த் சைட் டைரெக்ஷனில் ஒரு 1500 mm, அதை அப்படியே சவுத் சைடுக்கு மாற்றுறேன். இன்னும் ஒரு 100 mm மூவ் பண்ணுறேன். 600 mm, 1600 mm. இப்போ வந்துட்டு இதுவும் இந்த மவுண்ட்டும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிருக்கு. ஓகே, இந்த மவுண்ட்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு நாசிலை வந்துட்டு இதில் க்ரியேட் பண்ணுறோம். நாசில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எக்யூப்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து டேரெக்டாக நாசில் இருக்குது, அந்த நாசிலே யூஸ் பண்ண போகிறோம். சப் எக்யூப்மெண்ட் பம்பில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாசிலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற டிசிஹெச்என் நாசில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எக்யூப்மெண்ட் பம்பில் வந்துட்டு ஒரு நாசிலை வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்துட்டு ஒரு ஃப்ளான்ஜ் நாசில் சி டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரியேட் ப்ரிமிட்டிவ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட் பம்பில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நாசில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் செலக்ட் நாசில் டு யூஸ் இந்த யூட்டிலிட்டி. ஓகே, ஓகே, நாசில் வந்துட்டு இதில் வந்து சப் எக்யூப்மெண்ட்டு தனியாக கொடுக்கணும். இந்த எக்யூப்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சப் எக்யூப்மெண்ட்டாக இந்த நாசிலை போட்டுக்கிறேன். என்ஜி பம்ப் நாசில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பம்ப் நாசில் 1 அப்படின்ற பேரில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, பம்ப் நாசில் 1 கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நாசில் டைப்பை வந்துட்டு நான் வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, நாசில் ஆப்ஷன். ஓகே, இந்த யூட்டிலிட்டியில் நாசில் யூஸ் பண்ண முடியாதுன்னு வருது. எக்யூப்மெண்ட் பம்பில் நாசில். ஓகே, இந்த எக்யூப்மெண்ட் பம்பில் நம்ம வந்து நாசிலை க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் பாருங்கள், ஃப்ளான்ஜ் நாசிலுக்கு சி டைப் நாசில் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, இந்த மாதிரி நாசில் பிஎஸ் நான் என்ன டைப் வேணாலும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த இதில் வந்துட்டு ஃப்ளான்ஜ் நாசில் ஹேஷ்டேகு 1500 வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். அதோட ஹைட் வந்து 1500 இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு போர் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 15 mm இருக்குது.
நான் அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் 150 mm மாற்றிடுறேன். ஹைட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்துட்டு 115 கொடுத்துக்கிறேன். ஓகே. இதோட டெம்பரேச்சர் எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம வந்துட்டு போக போக நம்ம பைப்பிங்குள்ளே போனதுக்கப்புறம் இதோட டெம்பரேச்சர் இதோட ஒர்க்கிங் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நாசிலை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணேன். நாசில் வந்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டில் இந்த நாசில் வந்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டில் உட்காந்துருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஈஸ்ட் சைடில் ஒரு 20,000, நார்த் சைடில் வெஸ்ட் சைடில் ஒரு 20,000, நார்த் சைடில் ஒரு 10,000 இந்த இடத்துக்கு போயிடுச்சு கரெக்டாக. ஹைட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 2,000 கொடுக்குறேன். ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு க்ரியேட் ஆகி உட்காந்துருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேஷனில் அபவுட் ஜெட் ஆக்சிஸ் கொடுத்துட்டு அதில் 180 டிகிரி அதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்ளை ரொட்டேஷன். இந்த டைரெக்ஷன் மாறி வந்துடுச்சு. இப்போது நார்த் சைட் டைரெக்ஷன் இருக்குல்ல, சாரி வெஸ்ட் சைட் டைரெக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 500 mm நான் கம்மி பண்ணுறேன். அப்போது 19,500. ஓகே. ஹைட்டு வந்துட்டு இன்னும் ஒரு 200 mm 20,200 கொடுக்குறேன். கரெக்டாக இதில் வந்துட்டு உட்காந்துருக்கு. இப்போது வெஸ்ட் சைடில் இன்னும் ஒரு 18,000 mm கொடுக்குறேன். எங்கே உட்காந்துருக்கு, ஓகே. ஹைட்டில் 20,200 போயிடுச்சு. 2,000 mm. இதோட ஹைட்டு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 500 mm கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. போரும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 400 mm போர் கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ பக்காவாக இருக்குது. இதுக்கு இதோட அப்வர்ட் டைரெக்ஷனில் இன்னும் ஒரு 200 mm நான் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். 2,500 mm கொடுத்துட்றோம். ஓகே. இப்போ பக்காவாக இது செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு வெஸ்ட் சைடில் 15,000 இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், 18,000 மாற்றுறேன். 18,000 ஜாஸ்தி, 17,000. ஓகே. 17,500 mm நம்ம கொடுத்துறோம். 16,500. 17,000. இப்போ பக்காவாக இந்த இடத்துல வந்துட்டு செட் ஆயிடுச்சு. நமக்கு வந்துட்டு நாசில் வந்துட்டு செட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 500 mm நான் வந்துட்டு ஜாஸ்தி மூவ் பண்ணுறேன். இப்போ பக்காவாக நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த நாசில் அப்படியே செட் பண்ணிடுறேன். கரெக்டாக அந்த எக்யூப்மெண்ட் பம்ப் மேலே இந்த நாசில் உட்காந்துருக்கு. இதே மாதிரியே நாசிலை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பி வேணாம், நம்ம வந்துட்டு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நாசிலை வந்துட்டு அவுட்லெட்டில் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஓகே. அதுக்கு என்ன பண்ணுறேன், இதே மாதிரியே இந்த இடத்துலையே வந்துட்டு எக்யூப்மெண்ட் பம்ப்லேயே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு நாசிலை க்ரியேட் பண்ணிக்கிறேன் இதே சைஸில். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸு போர் டயாமீட்டர் என்ன பண்ணுறேன், 400 இருக்குது. நான் வந்துட்டு போர் டயாமீட்டர் 500 கொடுத்துட்றேன். அதே மாதிரியே ஹைட்டும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1000 mm கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு அப்பர் டைரெக்ஷனில் ஒரு 2,000 mm, நார்த் சைடில் வெஸ்ட் சைடில் நான் வந்துட்டு ஒரு 10,000 mm கொடுக்குறேன். 20,000 கூட கொடுக்கலாம். 20,000 mm. ஓகே. 18,500. ஓகே. இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒய் ஆக்சிஸை பொறுத்து இதை வந்துட்டு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேஷன் 90 டிகிரி அபவுட் ஒய் ஆக்சிஸ்.
இது வந்துட்டு -90 டிகிரின்னு கொடுத்துட்றேன். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக ரொட்டேட் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு அப்வர்ட் டைரக்ஷனில் 17,500. ஓகே, கரெக்டாகிடுச்சு. அப்வர்ட் டைரக்ஷனில் அதே மாதிரி இன்னும் ஒரு 500 mm நான் மேலே ஏற்றிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. 500 mm பத்தாது, 3000 mm மாற்றிக்கிறோம். அதுவும் கூட பத்தாது, 4000. ஓகே, கரெக்டாகிடுச்சு. இதுக்கப்புறம் நார்த் சைட் டைரக்ஷனில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 15,000, ரொம்ப ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. 10,000 mm. ஓகே, இப்போ கரெக்டாகிடுச்சு. 10,200. ஓகே, கரெக்டாக அதுக்கு டான்ஜென்ஷியலாக அவுட்லெட் இருக்கா மாதிரி நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னாக்கா 17,500 நமக்கு வந்துட்டு இந்த சைடு வெஸ்ட் சைடில் மூவ் ஆகிருக்கு. இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 18,000 மாற்றுறேன். இதுக்கப்புறம் நார்த் சைடில் இன்னும் ஒரு 500 mm, இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி மூவ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு 800 கொடுக்குறேன். 800 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 600 mm. ஓகே, இந்த பம்ப்பு நம்மளுக்கு கரெக்டாக இப்போ செட் ஆயிடுச்சு. இது அந்த பம்போட ஹைட்டு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1300 mmக்கு நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக அந்த பம்பு செட் ஆயிடுச்சு. இன்லெட் அவுட்லெட்டு பம்புக்கு வந்துட்டு நாசில் இன்லெட்டு நாசில் அவுட்லெட் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த எக்யூப்மெண்ட் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டாகவும் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செஷன் நம்ம வந்துட்டு இப்போ இதோட முடிச்சுக்கலாம். இந்த செஷனில் நான் வந்துட்டு ஒரு சில விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு அவிவா 3Dயோட அவிவா E3Dயோட ஃபுல் பிளேலிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஃபுல் கோர்ஸாக எடுத்துக்கணும், அட்வான்ஸ்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு யூடமியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த யூடமியில் நாங்கள் வந்துட்டு இந்த ஃபுல் கோர்ஸை போட்டிருக்கோம். அந்த ஃபுல் கோர்ஸுக்கான லிங்க் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு எங்கள்கிட்ட படிக்கணும், அட்வான்ஸ்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா எங்களோட காண்டாக்ட் நம்பரையும் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அவிவா E3D வேறு SP3D கூட வந்துட்டு நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதையும் SP3Dயும் வந்துட்டு ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜஸ்ட்டு வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே நாங்கள் வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டான டைமுக்கும் வந்துட்டு உங்களுக்கும் வந்துடும். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ, பை, ஹாவ் அ நைஸ் டே.